கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:12 ஜெபத்தோடு இந்த செய்திகளே கடன் சொல்லுவோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தே நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தே நாதரவேல். இன்றை தீனமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தீனமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நெஞ்சிவ புது வலியாம், நின்னுதிரமதினால் திறந்த நெஞ்சிவ புது வலியாம், நின்னடியாக்க பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம், நின்னடியாக்க பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம். இத்தனை மகத்துவமுள்ள பதவிய ஒரு காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவிய ஒரு காலம் எங்களுக்கு, எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ராஜேஷ் டானியல் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், குமரேசன் தியாகராஜன் பிரதர் பிரைஸ் லார்ட். சரி, நம்ம இன்னைக்கு ஏசாயா 9வது அதிகாரம் 12வது வசனத்தை முதல்ல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முற்புறத்தில் சீரியரும் பிறப்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள், உங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீக்கியபடி இருக்கிறது. முன் பின், பின் பிஹைண்ட், பிஹைண்டுக்கு பிஹைண்ட் பாருங்க, AHAR, இது எபிரேய வார்த்தை, ஹீப்ரு வார்த்தை. இந்த அஹார்ங்கிறது நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஹார் வந்து பின்புறங்கிறது இந்த பின்னையும் நம்ம இருக்குது இல்லைன்னு நான் சொல்லல. ஆக்சுவலா எபிரேய மொழியில இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழியில வர்றாங்க, வந்துட்டு திரும்ப போறாங்க, அதான் பிஹைண்ட். இப்ப நான் சொன்ன வார்த்தையை நீங்க புரிந்து கொள்றதற்கு ஆதியாகமம் 18வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆபிரகாம் பார்க்கறதற்கு தேவதூதர்கள் வர்றாங்க. தேவதூதர்கள் வந்துட்டு ஆபிரகாம் அவங்கள்ட்ட என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் கொஞ்சம் இருதயத்தை தடைப்படுத்தி அப்பம் புசித்துக் கொண்டு அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம், உங்கள் வழியிலே போகலாம். பிஹைண்ட் வசனத்துல முன்னாடியும் பின்னாடியும் நெருக்கிறாங்க வசனம்.
ஆனா அது எபிரேய மொழியில நம்ம கற்றுக்கொள்ளும் போது ஒரு ஆழத்தை நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டேன், அஹார். நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம். தேவதூதர்கள் வர்றாங்க, ஆபிரகாமை சந்திக்கிறாங்க. ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாதையில வந்தீங்க, என் வீட்டுக்கு வந்துட்டீங்க, அப்பம் கொடுப்பேன், மட்டன் கொடுப்பேன், மட்டன்ல பீஃப் சாப்பிட்டுட்டு நீங்க உங்க வழியில போகலாம். சரி, இது எபிரேய வார்த்தை. சங்கீதத்துல இன்னொரு ஆழத்தை நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 68வது அதிகாரம். இந்த பிஹைண்ட் அஹாருக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 68, 25 முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும். இது ரைட்டான முன் பின். முன்னாடி ஒரு பாடல் பாடிட்டு ஒரு கூட்டம் போறாங்க, பின்னாக வீணையை வாசிக்கிறவர்கள். இது முதல் வசனம் பார்த்தாச்சு. அஹார். இந்த அஹாருக்கு இன்னொரு விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 37வது அதிகாரம். ஆதியாகமம் 37:17. இது சொல்றேன், யோசேப்பு அண்ணன்மார்களை தேடி வர்றோம். தேடி வரும்போது ஒரு அந்த மனிதன் பேர் கிடையாது. அவர்கள் இவ்விடத்திலே இருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரை தொடர்ந்து போய், அவர்கள் தோத்தாங்க, தொடர்ந்து போய்ங்கிறதுக்கு நம்ம பார்க்கறது பிஹைண்ட். அவங்க ஒரு பாதையில போயிட்டாங்க தோத்தானுக்கு, இவர் அந்த பாதையிலே பின்னாடியே போறார். அந்த லாங்குவேஜை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த வசனத்திற்கு இன்னும் ஒரு வித்தியாசமான வெளிச்சத்தை ஆவியாரும் நமக்கு கொடுப்பார். சரி, இன்னொன்னு 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பிஹைண்ட் இது வேற ஒரு வகையில இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 14வது வசனம். உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றவர்களா இருப்பீர்கள். தேவனை பின்பற்றதுக்கு ஒரு ராஜாவை பின்பற்றுறதுன்னா இது பின்னாடியே போறது கிடையாது. அவர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் அதை நம்ம பார்க்கலாம். சரி, முதல் வசனத்தை நான் உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன். எஸ்ஐ 9வது அதிகாரம் 12வது வசனம். முற்புறத்திலும். இந்த முற்புறங்கிறதுக்கு பிஃபோர். இது ஒரு கிரேக்க வார்த்தை, புரோட்டான். புரோட்டான், PRO மேல ஒரு கோடு போட்டுருங்க. புரோட்டான், TON, டான் வந்து புரோட்டான். இந்த புரோட்டான் அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 6வது அதிகாரம் 62வது வசனம். யோவான் 6:62. மறுபடியும் தான் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஏறி போகிறது, பிஃபோர், முன்னாடி இருந்த இடம். பிஹைண்ட் காமிச்சு முன்னாடி. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்த சொல்றாரு, நான் அங்கிருந்து வந்தேன், திரும்ப அந்த இடத்துக்கு நான் போக போறேன். அதான் நம்ம பார்க்கறது பிஃபோர் புரோட்டான், ஃபர்ஸ்ட். இந்த புரோட்டான் நீங்க புரியுது, ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை புரிஞ்சு. ஃபர்ஸ்ட்னா நான் ஏற்கனவே இருந்த இடம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு நான் அந்த ஃபர்ஸ்ட்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். லூக்கா 10வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 10:15. சரி, 10:5. ஒரு வீட்டிலே பிரவேசித்த பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவது என்று முதலாவது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட், முதலாவதுங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம அங்க பார்க்கிறோம். புரோட்டியான்.
இது ஒரு காரியம். புரோட்டியான். அந்த ப்ரோங்கிறதுக்கு என்ன ஒரு வார்த்தை அர்த்தம்னா ஆல்வேஸ் டைம் எழுதிக்கோங்க. ப்ரோ டியான். ப்ரோனா அது எப்பவுமே டைமை குறிக்கிறது. இப்ப நான் ஒரு டைம் போடுறேன். முதல்ல யார் வருவாங்கன்னு எனக்கு ஒரு சிலர் தெரியும். அவங்க ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. இது நான் வழக்கமா பார்க்கிற காரியம். அது பிக்சடா இருக்காது, மாறக்கூடிய ஒரு காரியம். ப்ரோ ஆல்வேஸ் டைம். இந்த ஆல்வேஸ் டைம் ப்ரோங்கிறத நீங்க புரிந்து கொள்வதற்கு 2 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க. 1வது அதிகாரம் 15 1:15. இப்படி பாட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு 2ஆம் தரம் பிரயோஜனம். முதலாவது என்னத்துல வரும்? முதலாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட். இப்ப புரோட்டான் கம்ஸ்ட். இது இன்னொரு ஒரு வார்த்தை இருக்குது. அது புரோட்டிரோன். புரோட்டிரோன் கிரேக்க வார்த்தையில ப்ரோ, அதே ப்ரோ தான். PRO தான். ப்ரோ தான். புரோட்டிரோன். புரோட்டிரோன். புரோட்டிரோன் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போறோம். புரோட்டான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி டைம் சொன்னேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் 6வது அதிகாரம் 62வது வசனம். யோவான் 6:62. மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்தை ஏறி போவதை நீங்கள் காண்பது எப்படி இருக்கும்? முன் இருந்த இடத்திற்கு, அதுக்கு அது பிளேஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு பிளேஸ். ரைட். அடுத்து ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்ட போறேன். அது எம் புரோட்டியோன். எம்ப்ரோட்டியோன் 3வது. எம் போட்டுக்கோங்க. ERN புரோட்டிரேன். PROSTHEN புரோஸ்டித்தோன். இதற்கு என்னன்னா இன் ஃப்ரண்ட், முன்னாடி இருக்கிறது. லூக்கா 19வது அதிகாரம் 30வது 19, 30. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். இதுதான் ஆம்ப்ரோத்தோன். ஒரு கிராமம் இருக்கும், அந்த முன்னாடி இருக்கிற கிராமத்துக்கு நீங்க போங்க. ஃப்ரண்ட். எப்படி ஒவ்வொரு வருத்தத்துக்கும் மாறிக்கொண்டே இருக்குது பாருங்க. இது கழுதையை பிடிச்சு கொண்டதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு காரியத்தை பார்த்துட்டு இந்த நம்ம நிப்பாட்ட போகிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டு நான் என்னவில்லை, ஒன்று செய்ய பின்னானதை மறந்து முன்னானதைகளை நாடி. இந்த முன்னானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்களுக்கு பார்க்க முடியாத ஒன்றைத்தான் சொல்றாரு. இதை நீங்க பார்க்க முடியாது. அதைத்தான் கண்களால் காண முடியாத ஒரு காரியத்தை ஏர்ப்ரோத்தியோன் அப்படிங்கிறது. சரி, நம்ம ஃப்ரண்ட்டை பார்த்தாச்சு, பேக்கை பார்த்தாச்சு. அடுத்து வாயை பார்க்க போயிடும். ரோமர் 9வது அதிகாரம் 12வது வசனம். முற்புறத்திலே சீரியர், பிற்புறத்திலே பெலிஸ்தர் வந்து இஸ்ரேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். மவுத். பேக். PEH. பேக். மவுத். PEH. பேக். இந்த பேக்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதர்களுடைய வாயையும் பெக்கு தான், பறவை வாய்க்கும் பெக்கு தான். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? வாய். 12வது வசனம், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து. வாய்ங்கிறது ஹியூமன் மவுத். நான் என் வாயை போய் நீங்க பாக்குறீங்க, இதையும் நீங்க பெக்ன தான் பார்க்கணும். ஹியூமன் மவுத். 16வது வசனத்தில் பாருங்க, இவ்விதமாக அவன் உனக்கு வாயாக இருப்பான். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு புறா வருது, அதன் வாயில ஒரு ஒலிவ இலை இருக்கு.
இது ரெண்டாவது. இப்ப நம்ம பார்க்கறது ஓப்பன். வாய், இப்ப என் வாய் மூடி இருக்குது, ஆன திறந்தேன்னா அது ஓப்பன். ஓப்பனுக்கு எனர்ஜியோ, எனர்ஜியோ கடைசி. ஓப்பன் எனர்ஜியோ, எனர்ஜியோ. ஓ மேல ஒரு கோடு போட்டு பாருங்க. ANOIGO, ஓ மேல ஒரு கோடு. எனர்ஜியோ. இது எனர்ஜியோங்கிறதுக்கு ஹியூமன் வாய்க்கும் எனர்ஜியோ தான். இது கிரேக்க வார்த்தை. அதனால நீங்க எங்க பார்க்கலாம்னா புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழும் பொழுது 27:52 கல்லறைகள் திறந்தன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் நடந்த அற்புதத்துல கல்லறைகள் திறந்தன. ஓப்பன். கல்லறைகள் எனர்ஜியோ அப்படின்னு. இதை ஒரு உவமையாகவும் நம்ம பார்க்கலாம். உவமையாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 3வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. இது லிட்ரலா இந்த வாய் தொண்டை கிடையாது, இது உவமையாக சொல்றாரு. இத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரு அழகாக நமக்கு திறக்கிறதுக்கு, புரிந்து கொள்றதுக்கு ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கப்படும். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். திறக்கப்படுத்த நம்ம எனர்ஜியோ அப்படின்னு பார்க்கலாம். லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வசனத்துக்குள்ள வரைக்கிறோம். திரும்ப வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். ஏசாயா 9வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறார். ஃப்ரண்ட் பேக், முற்புறம் சீரியல். இதுக்கு நீங்க ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஏற்கனவே சொல்லிட்டார் இப்படிதான் நடக்கும்னு சொல்லி, அந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது. இது நடக்க போகிறதுங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இதை திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். முற்புறத்தில் சீரியர், பிற்புறத்திலே பெலிஸ்தியர் வந்து இஸ்ரவேலரை பட்சிப்பார்கள். இஸ்ரவேலரை ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்கிரகம். அந்த விக்கிரகங்கிறது ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தில் ரொம்ப 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 கடுமையா இருப்பார். அவங்க சொல் பச்சு கேட்க மாட்டாங்க. ஆனா இதுல ஒரு கிருபையை ஆண்டவர் எப்பவுமே காட்டுவாருங்க. கிருபை. இந்த கிருபை எப்படின்னா, இன்னும் அவருடைய கை நீட்டியபடியே இருக்கிறது. இந்த நீட்டியபடியே இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, வா நான் உன்னை அணைத்துக் கொள்வேன். இந்த விக்கிரகத்தை விட்டுட்டு எங்கிட்ட வா, நான் உன்னை அணைத்துக் கொள்வேன். ஆண்டவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டையும் காட்டினாரு. அது நேரத்தில் திறக்கப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இது நீங்க புரிந்து கொள்றதற்கு அடுத்த வசனம் நம்ம பார்க்க போறோம். இந்த கை நீட்டியபடியே இருக்குன்னா எதனால அவர் நீட்டியபடியே இருக்காருங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். கோபம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஏசாயா 5:25 கை நீட்டபடி இருக்கு. 5:12 அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புராவையும் மேளத்தையும் நாதஸ்வரத்தையும் மதுபானத்தையும் விருந்தையும் கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிரிகளை நோக்குவதில்லை, கருத்தின் செயலை சிந்திக்கிறதில்லை. அப்படி இவர்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா சென்டர் டுவர்ஸ், தங்களை நோக்கி இருக்குது. அவங்களுக்கு ஆண்டவரை பார்த்து அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை கிடையாது. அதனால 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏசாயா 5:25 ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மீது இருக்கு. அவர் கையை அவருக்கு விரோதமாக நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாக அவர்கள் பிணங்கள் நடு வீதியிலே குப்பையை போலவே எல்லாத்தையும் அவருடைய கோபம் நீட்டியபடி இருக்கு. அந்த கோபம் நீட்டும்போது கிருபை அடுத்த வசனம் கொடுக்கும். எப்பவுமே ஆண்டவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுத்துருவாரு, கிருபையும் கொடுத்துருவாரு. மனதிருப்பிட்டு அந்த ஆசீர்வாதம். அவர் 26 தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்கள் பூமியிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்படி அவர்கள் தீவிரமாக இருப்பார். தூரத்தில் உள்ள ஜாதி, புற ஜாதி. இஸ்ரேல் மக்கள் ஏற்றுக்கொள்ளல, அவரை தள்ளிட்டாங்க. நாம புறஞ்சதே நமக்கு. இது முதல் ஒரு குறிப்பு. இரண்டாவது, ஏன் அவருடைய கோபம் கை நீட்டப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, 9வது அதிகாரம் 21வது வசனம்.
ஏசாயா 9:21. மனாசே எப்பிராயிம் மனாசாவை பற்றிப்பார்கள். இவர்கள் ஏகமாக யூதாவுக்கு விரோதமாக இருப்பார்கள். இவர்கள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆகாயமான ஒரு ஆழமான ஒரு காரியத்தில் செஞ்சுட்டு இப்ப ஒரு மீதியான ஒரு கூட்டத்தை வைக்கிறார். அதான் நீங்க ஏசாயால வாசிக்கும் போது மீதியான ஒரு கூட்டத்தை இருப்பாங்க. அவங்க எங்க வந்துருவாங்க? ஆண்டவர்ட்ட வருவாங்க. அடுத்து எப்ப அவருடைய கோபம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமோஸ் எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரம் 1 வசனம். ஆமோஸ் 3:1. இஸ்ரேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாக்கிய உங்களுக்கு விரோதமா செய்து. பாஸ்டர் சொல்றாரு, இஸ்ரேவேலில் நீ அடிமையா இருந்த, உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அன்னைக்கு நான் உன்னைய அங்கிருந்து விடுதலை கொண்டு இருக்கிறேன். அதை நீ மறக்காத. அதை நீ மறக்க கூடாதுன்றதுல ஆண்டவர் ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறார். சீரியன். இந்த சீரியன் இப்ப நான் உங்களுக்கு திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். முன்னாடி பின்னாடி முற்புறத்தில் சீரியன். இந்த சீரியனை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுகிறார். அந்த ஆயுதங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்வாங்க. அப்ப ஒரு சிலரை எழுப்பி விடுவார், போய் அவனை அடி. ஆனா அடிக்கும் போது கேர்ஃபுல்லா அடிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. காரணம் என்னன்னா இவருடைய பெருமை. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்துல தாழ்மையுள்ளவனுக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார். சரி, ஏசாயா 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறது. 9:11. ஆதலால் கர்த்தர் ரேச்சினுடைய சத்துருக்களை அருமையில் உயர்த்தி. சத்ருவை உயர்த்துறாரு. ஏங்க சத்ருவை உயர்த்தணும்? இவங்களுக்கு பயங்கர பெருமை. இவங்களுடைய வாழ்நாள் போதும் காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அதிகாலையில தேவனை தேடணும், அவங்க தேவனை தேடாம சாராயத்தை தேடுவாங்க. சரி, இந்த சீரியர் எங்கிருந்து வர்றாங்கன்னா ஈஸ்ட், பெலிஸ்தியர் வெஸ்ட், அப்படித்தான் அந்த இடங்கள் அமைஞ்சிருக்கு. அங்கிருந்து என்ன செய்றாங்க? ஃப்ரண்ட் பேக்ல இருந்து வந்து என்ன செய்றாங்க. இவர்கள் ஒரு கூட்டத்தாருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீதியான மக்களை எப்படி பார்க்கலாம்னா, ஏசாயா 8வது அதிகாரம் 10வது வசனம், தேவன் எங்களோட இருக்கிறார். தேவன் நம்மளோட கூட இருந்தார்னா முன்னாடி என்ன வந்தாலும் சரி, பின்னாடி என்ன வந்தாலும் அவர் அதை பார்த்துக்கொள்வார். இந்த சரித்திரத்துல இது எப்படி நடந்துச்சுங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுமா? 2 நாளாகமம் 28வது வசனம். 2 நாளாகமம் 28வது வசனம் சரித்திரம், ஹிஸ்டரி. 28:22. தான் நெருக்கப்படுகிற காலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். பிரசன்ட் கண்டினியூஷன், நிப்பாட்டவே இல்லாம. எப்படி என்றால், சீரிய ராஜாக்களுடைய தெய்வங்கள் அவர்கள் துணை செய்கிறபடினாலே அவர்கள் எனக்கும் துணை செய்யும் என்று அவர்களுக்கு பலி செலுத்தியது என்று தன்னை முறியடித்த தமஸ்குன் தெய்வங்களுக்கு பலியிட்டான். ஆனால் அது அவன் இஸ்ரவேல் அனைத்திற்கும் நாசம் செய்வதற்கு ஏதுவாச்சு. எவ்வளவு தெளிவா ஆண்டவர் ஏன் இவ்வளவு கோபத்தை அவர் காட்டுகிறார்? ஆண்டவர்லாம் நல்ல ஆண்டவர், அன்பானவர். ஆனா அவர் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும். இதை மட்டும் பார்க்கிறோம். 18வது வசனம் பாருங்க. பெலிஸ்தியர் யூதா சமபூமியில் இருக்கிற தெற்கே இருக்கிற பட்டணங்களையும் விழுந்து முன்னே பின்னே சொல்லி ஏசாயா சொல்றாரு. அந்த விளக்கத்தை தெளிவாங்க இருக்குது. பட்டணங்கள் மேல் விழுந்து பர்ஷிமட்ஸ், ஆயிலம், இந்த கிராமங்கள் எல்லாத்தையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள். யூதாவின் ராஜாவை மிகவும் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். ஏன் தாழ்த்துறார்? அவங்களுக்கு பெருமை. தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுப்பார். 19வது வசனம். தாழ்த்தினார் அவர்கள் யூதாவை, அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாக மிகவும் துரோகம் பண்ணினான்.
இது ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க மனம் திரும்பணும், அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். 23வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாஸ் எல்லாம் ராஜா, அவன் செஞ்ச தவறு இந்த தேசத்தை அழிச்சிட்டான். ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேம் மூலை முடுக்கெல்லாம் பலிபீடம் உண்டு பண்ணினான். அந்நிய தேவனுக்கு தூபம் காட்டுபடி எல்லாம் செய்ய செய்ய கர்த்தருக்கு கோபம் ஊட்டினான். கர்த்தர் கோபம் ஊட்டின உடனே அவர் என்ன செய்யறாங்க அதை மட்டும் பார்த்து முடிக்க போறோம். நீ செய்றியா, நான் என்ன பண்றேன் பாருன்ட்டு முற்புறத்தில் சீரியர் பிற்புறத்தில் பெலிசியர் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். இதில் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறல கை நீட்டப்பட்டிருக்கிறது. ஜபிச்சு முடிப்போமா? மகா இறக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோமா. யா நன்றி நன்றி நன்றி. நீ நல்லவரையா, நீ நல்லவரையா, நீ நல்லவரையா. நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தை மூலமாக நாங்கள் எப்பொழுதும் உம்மை அண்டிக் கொள்ள இருக்கிறது செய்யுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.